நீங்கள் பார்த்துக்கலாம், செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு தான். கெஜ்ரிவால் மாதிரி கூடிய முதலமைச்சரே நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வந்து? அவனை வந்து சாதி சொல்லி திட்டி அடித்து எழுத வச்ச மட்டும் இல்லை, வெறும் கழுத்து மட்டும் வெட்டல, நாக்க வெட்டிருக்கானுங்க. கொடூரம் 5 மணி நேரத்தில் பண்ணிருக்கானுங்க. டெரரிஸ்ட் தான் பிளான் பண்ணிட்டு வர்றான், ஹியூமன் பாமா வர்றான், சாகரத்துக்கு துணிஞ்சு வர்றான். தூக்குதான் கொடுத்தா மாறிடுமா? பாரதிய நக்கரிக் சுரக்ஷா பொறுத்தளவுக்கு நான் வந்து வரவேற்பேன். ஆனால் அதுக்காக இப்படி பேரை போட்டு வேண்டியதில்லை. 6000 ஆண்டுகாலம் இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மொழியை தூக்கி போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் கொண்டு வர முடியல, நான் ஹிந்தி கற்றுக்கணுமா? அத்வானி வந்தவர் கமிஷனருக்கு சொல்கிறார், தயவுசெய்து போக வேண்டாங்கிறார். ஆனால் கேட்காம இவர் பாட்டுக்கு உள்ளே போய் மருத்துவமனை எல்லா இடத்துக்கும் போய் என்னாச்சுன்னா அந்த தடைங்க பூரா அழிஞ்சு போச்சு. சரி, இப்போ தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்திருக்காங்க. 8ஆம் தேதி வரைக்கும் புறக்கணிப்பு செய்திருக்கிறதா அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இதற்கு மிக முக்கிய காரணமாக என்ன? பொதுவாக வந்து வழக்கறிஞர் புறக்கணிப்பு என்பது வந்து அது வந்து முறையானதல்ல. எப்பயுமே தேவையெல்லாம் செய்வதை நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் வழக்கறிஞர்கள் தங்களுக்கு வரக்கூடிய வருமானம் மிக்க தொழிலிருந்து வெளியே போய் புறக்கணிப்பு செய்வது என்பது தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. வழக்கறிஞர் தொழில் எப்பயுமே மருத்துவ தொழிலை போல் ஒரு புனிதமான தொழில் பேசுகிறோம். நோபல் ப்ரொஃபஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது வெறும் பணம் சம்பாதிக்கிற தொழில் மட்டுமல்ல, இது மக்களுக்கான முறையில் அவர்களுக்கான வாழ்க்கைக்கான விஷயத்தை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் வந்து இதை பற்றி சொல்லும்போதே மருத்துவத்துறையை காட்டிலும் இன்றைக்கி வந்து வழக்கறிஞர் துறை உயர்ந்துன்னு சொல்கிற காரணம்னா மக்களுக்கானது. இப்போ சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் யாருக்காக? மக்கள். அதான் முக்கியம். ஆகவே நீதிமன்றங்கள் என்பது அதான் பிஆர் கிருஷ்ணன் சொல்கிறாரு, கோர்ட்டு நீதிமன்றம் என்பது நீதிபதிகளுக்காக வழக்கறிஞராக உள்ள மக்களுக்கானது. அப்போ அந்த மக்கள் தான் இந்த நாட்டுடைய கதாநாயகர்கள். அந்த மக்கள் தான் இன்றைக்கி வந்து மதமாக, சாதியாக, இன்றைக்கி ஏற்றத்தாழ்வாக இன்றைக்கி மிகப்பெரிய கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த மக்களை ஒழுங்குபடுத்துவது தானே, டு ரெகுலேட் த பீப்புள் தானே இந்த லாங்கிற சட்டத்தை. அப்படி சட்டத்தின் மூலமாக மக்களை ஒழுங்குபடுத்துகிற போது அந்த மக்களுக்கான ஒரு சட்டம் நியாயமாக இருக்கணுமே இல்லையா? அது பாதிக்கப்படுகிற போது அதை கேட்க வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு உண்டு. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். அதனால தான் வந்து வழக்கறிஞர்கள் தெருவுக்கு வந்து நின்றுருக்காங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து போராடுறாங்க. நீங்கள் கூட கேட்கலாம், 38 ஸ்டேட்ஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் என்னன்னு கேட்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டு இந்திய வரலாற்றிலேயே சுதந்திர போராட்ட காலத்தில் பல பேர் வந்தாங்க, தானாக வக்கீல் தூக்கிட்டு வந்தாங்க. அது வேறு காலகட்டம். சுதந்திரத்துக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இன்னைக்கு முன்னணியில் இருக்குது. 2002ஆம் ஆண்டு சிபிசியில் அமன் பண்ணாங்க, சிஆர்பிசியில் அமன் பண்ணாங்க. இந்த வந்து அந்த மிகப்பெரிய சட்டங்களை பூரா மாற்றின போது தமிழ்நாடு தான் அன்றைக்கு போராடி டெல்லி வரைக்கும் போய் இந்தியா முழுக்க இணைச்சி அந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. இப்போ கேரளா, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் சொல்லலாமே தவிர அதை காட்டிலும் தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் தான் ரொம்ப முற்போக்காக இருக்காங்க. எப்படி தமிழ்நாடு வடநாடுகளை காட்டிலும் முன்னேறி இருக்கிறதோ அதுபோல் இந்த மக்கள் பிரச்சனையில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து எப்பயுமே ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல் பண்ணுறவங்க. அதனால தான் போராடுறாங்க. நீதிமன்றத்தில் பெண்கள் தொடர்பான வழக்குகள் பதிவு நேரிடும் பொழுது ஒரு பெண் இருக்கணும் அப்படின்றதான ஒரு புதிய நடைமுறை சட்டம் வந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன? இது இப்போ அந்த ஏற்கனவே இருக்குது. 160வது சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் காவல்துறையில் வந்து நேரடியாக புகார்த்துன்னு அவசியம் கிடையாது. 65 வயதுக்கு மேற்பட்டிருக்கிற மூத்தவர்கள், 14 வயதுக்கு உட்பட்டிருக்கிற இளைஞர்கள் வந்து சிறார்கள் யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் என்று தெரிந்தால் அந்த இடத்துக்கு காவல்துறை தான் போய் விசாரிக்கணுன்னே இருக்குது. அது மாதிரி பல வழக்கு இருந்துருக்குது. ஒரு பெண்ணை கைது செய்கிற போது இன்னொரு பெண் காவலர் இருக்குன்னு போட்டிருக்குது சட்டம்லாம். அதே தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பான முறை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதுவுமே எல்லாமே தூக்கிடுன்னு போட்டு சொல்ல மாட்டேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த சிஆர்பிசியில் வந்து உண்மையிலேயே நல்ல வந்து விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ வழக்கு கொடுக்குறேன், நான் பாதிக்கப்பட்ட வழக்கு கொடுத்து ஒரு எஃப்ஐஆரை போட்டுறாங்க. சார்ஜ் ஷீட் போட்டு அது நீதிமன்றத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு அப்படி இருந்துச்சு முந்தி. இப்போ அப்படி அல்ல. அந்த பாதிக்கப்பட்டவருக்கு விசாரணை ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு தகவல் தரணுங்கிறது மட்டும் சார்ஜ் ஷீட்டை வந்து கொடுக்கணும். சார்ஜ் ஷீட் இல்லை, சார்ஜ் ஷீட் மட்டும் இல்லை, கட்டை எப்படி போயிட்டுக்கிட்டே சொல்லுங்கிறான். அது மட்டும் இல்லை, அரசு வழக்கறிஞர் தான் முந்தினா ஆஜராக முடியும்.
ஒரு தனிப்பட்ட வழக்கறிஞர் வந்து உதவி செய்யலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பாதிக்கப்பட்டவர் விரும்பினால் இப்போ எப்படி சிறப்பு சட்டத்தில் கோகுல்ராஜ் கேஸில் என்ன நியமித்தாங்க, அதே போல் இப்போ வந்து இந்த சிஆர்பிஸில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் விரும்புகிற வழக்கறிஞரை வைத்துக்கொண்டு வாதாடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். வந்து இப்போ 0 எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அது குறித்து பேச்சு இருக்கு. இதுவும் ஏற்கனவே இருந்ததுங்களா? ஆமாம், அதாவது நம்முடைய 3 சட்டங்களுமே நீதித்துறையில் வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற முறையில் அவைகளெல்லாம் சோதனைக்கும் விவாதத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு செட்டில்டாக வந்தாச்சு. அதாவது பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற சட்டம் என்று ஒன்று உண்டு. அதான் சட்டம், ஸ்டாச்சுட்டரிங்கிறது வந்து அவங்க தான் செய்கிறது போகிறாங்க. அதாவது சட்டம் இயற்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உண்டு. ஆனால் நீதிமன்றங்களில் வந்து உச்சநீதிமன்றமாகட்டும் உயர்நீதிமன்றமாகட்டும் ஆர்டிகிள் 141 ஜட்ஜு மேடு லான்னு ஒன்று இருக்குது. அவர்கள் வந்து நீங்கள் சட்டம் அதுக்கான முறையான சட்டம் இல்லாத போது உச்சநீதிமன்றம் பார்த்து சில கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். டிக்டம் சொல்லுவாங்க அது பேர். அது ஆர்டிகிள் 141 ஜட்ஜு மேடு லா இட்ஸ் அ பைண்டிங் பிரசிடென்ட்டு. உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்க அந்த வழிகாட்டுகள் ஒரு சட்டத்துக்குரிய அத்தனை விதமான பலம் உண்டு. அது ஏற்கனவே உண்டு. 0 எஃப்ஐஆர் நீங்கள் இப்போ நம்ம இதில் எடுத்து பாருங்கள், மொத்தம் 14 செக்ஷன்ஸுக்கு மொதல் காலம் இருக்கும். அந்த 14 காலத்தில் பார்த்தீங்கன்னா 14வது காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்திருப்பது இந்த காவல் நிலைய எல்லைக்கு அப்பாற்பட்டிருந்தால் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு இந்த புகாரை அனுப்பிவிடலாம் போட்டிருக்குது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருந்தபோது ஜிஓ போட்டிருக்காங்க. இதுக்குன்னே பெண்கள் பொருளாக பல பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க எங்கிருந்தாலும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி வந்து சட்டமாக்கியிருக்காங்க. அவ்வளோதான், சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். தவிர ஏற்கனவே இருக்குது. அது போகிறோம் 0 எஃப்ஐஆர்னு போட்டு வார்த்தைகளையே தவிர ஜட்ஜ்மெண்ட் லாவில் அது உண்டு. பல மாநிலத்தில் அப்புறம் டிஜிபி சர்க்குலர் போட்டிருக்காங்க. அக்யூஸ்டு வந்து ஒரு 15 நாளைக்குள்ளே நம்ம போலீஸ் கஸ்டடியில் எடுத்துக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு எடுக்க முடியாது அப்படின்னு இதுக்கு முன்னால் இருந்ததாலும், இப்போ வந்து அவங்க வந்து 60 நாட்கள், அதுவும் ஒரு சீனியர் கவுன்சிலர் கபில் சிபல் வந்து 90 நாளைக்கு வரைக்குமே கூட அவங்க கஸ்டடியில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கஸ்டடி ஜூரிஸ்ப்ருடன்ஸ். எப்பயுமே விஆர் கிருஷ்ணர் சொல்லுவார், பெயில் இஸ் அ ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் பாரு. பிணை என்பது விதி, சிறை என்பது விதி விலக்கு. எப்பயுமே ஒரு பாதிக்கப்பட்டவன் வந்து உள்ளே வச்சிங்கன்னா அவனை பிணையில் தான் விட முயற்சி பண்ண. ஏன்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். உள்ளே வச்சு ஆளை ப்ரீ ட்ரையல் கன்விஷன் பண்ணக்கூடாது. அதாவது விசாரித்த பிறகு தான் அவன் குற்றவாளின்னு சொல்லப்படுறான். அதுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான். இந்திய நாட்டுடைய நம்முடைய சட்ட நடைமுறையில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவன் வந்து நிரபராதியாக கருதப்பட வேண்டும் தான் சட்டம் இருக்குது. அமெரிக்கா மாதிரியோ மற்ற நாடுகள் மாதிரி அல்ல இங்கே. ஏன்னா இந்த நாட்டில் ஒன்றும் படிக்காதவன் இன்னும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது. ஒரு மேற்கத்திய நாடுகள் மாதிரி இல்லை. ஆங்கிலோ சாக்சனாவை தான் பின்பற்ற போகிறாமே. ஒரு புலனாய்வு செய்வதும் நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்துதுன்னு யார் கேள்வி இருக்குன்னா அரசாங்கத்தின் கேள்வி இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் வெஸ்ட் வித் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கேள்வி இருக்கும்போது நமக்கு என்னன்னே தெரியாது. நீதிமன்றத்தில் கொண்டு சார்ஜ் ஷீட் போடுறதுக்கப்புறம் தான் நான் கேள்வியே கேட்க முடியும். அப்போ என்னை பிணையில் விடாமல் முதல் 5 நாட்களில் சட்டம் சொல்லுது 57வது பிரிவு முந்தி இருந்தது 57 சிஆர்பிஸில் ஒருவனை கைது செய்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிடணும், ரிமாண்ட் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முடியல, 24 ஹவர்ஸ்லேயும் முடிக்க முடியலங்கிற பட்சத்தில் போய் நீங்கள் ரிமாண்ட் பண்ணிடுறீங்க 167 சிஆர்பிஸில். அப்போ வந்து மீண்டும் எனக்கு விசாரணைக்கு வேணும், நீங்கள் பார்த்துக்கலாம். செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு தான். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பீரியடு அந்த 15 டேஸ்க்குள்ளே மட்டும்தான் கேட்க முடியும். அதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி 1992ஆம் ஆண்டு வந்து சிபிஐ வெர்சஸ் அனுபம் கேர்னு சொல்லக்கூடிய வழக்கில் தீர்மானிச்சிருக்காங்க. அந்த நடைமுறை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், காவல்துறைங்கிறது இன்றைக்கும் வந்து அது ஒரு சித்திரவதை கூடமாக தான் இருக்கே தவிர மக்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவருக்கு இல்லை. சாத்தான் குழந்தைங்க பார்த்தோன்னா வெளியே வருதே தவிர நடைமுறையில் இன்றைக்கும் கிராமங்கள் அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தரை கைது பண்ணி சிறையில் வச்சிங்கன்னா 60 நாளுக்குள்ளார 10 ஆண்டுகளுக்குள்ளே தண்டிக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா 60 நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். அதே ஒரு கொலை குற்றமாக இருந்ததுன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டிக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா 90 நாளுக்குள்ளே போடணும். இது வந்து மேண்டேட்டரியாக வச்சுருந்தாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் போலீஸ் காவலுக்கு எடுப்பதே அது 60 days to 90 days வரைக்கும் வரலாம். 10 ஆண்டுகளுக்குள்ள தண்டிக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா 60 days வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சிறைக்குள்ளேயே சாகுதான்னு அர்த்தம். இப்போ ஸ்டான்சாமி மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி இருக்கார், அவர் குற்றச்சாட்டு பண்ணார்னா குற்றம் நிரூபிக்கப்பட்ட வேறு விஷயம். ஆனால் சிறைக்குள்ளே தான் நீ கிடக்கணும். யார் இவர் மாதிரி கெஜ்ரிவால் மாதிரி கூடிய முதலமைச்சர்
முதலமைச்சரே நீ ஜெயிலுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வந்து ஓடி போயிடுவார் எங்காச்சும். ஹேமந்த் சோரன் ஓடி போன மல்லையாவை பிடிக்க முடியல, நீரவ் மோடி பிடிக்க முடியல. எத்தனை வருஷம் ஆகி போச்சு. இப்போ தான் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. யார் இங்கிலாந்தில் அவர் டிவியில் பார்த்தோம்னா ஃபுட்பால் பார்த்துக்கிறார் அவர் 8000 கோடி ஏமாத்தினவர். அப்போ இது யாருக்கு எதிராக இருக்குன்னு சொன்னால் எப்பயுமே எளிய மனிதனுக்கு எதிராக இருக்குது. விளிம்பு நிலை மனிதர்களாக இருக்கான் பாருங்க, அவன் வந்து இந்த சட்டத்துக்கு முன்னால் நானும் சமமானவன் சொல்லி நியாயம் பெற முடியல. பணக்காரர்களுக்கு எப்பயுமே அவன் வேறு மாதிரி போயிடுது. ஆகவே அதுதான் கஸ்டடி ஜூரிஸ்ப்ருடன்ஸில் வந்து நீ எங்களை வந்து மீண்டும் ஒடுக்குவதற்காக பயன்படுத்துகிற. உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, ரெமிஷன் ஒன்று இருக்குது. இப்பேரிவாளன் வந்தார், 30 ஆண்டு காலம் காரக்கிரகத்தில் கிடந்தார் அவர். ஒரு பேட்டரி வாங்கி கொடுத்தேன், இது வாங்கி கொடுத்தேன்னு சொன்னவர் தான் அவர். 30 ஆண்டுகள் ஐயா அவருடைய வழக்கு நீ குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கு பின்னாலேயும் கூட ஒருத்தர் திருத்த வேணும். எப்பயுமே குற்றம் செய்கிற போது விசாரணையின் போது அந்த குற்றத்தை தான் பார்க்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு. குற்றத்தை நடந்து நிரூபிக்கப்பட்ட பின்னால், குற்றவாளியான பின்னால் அந்த குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியுடைய வாழ்க்கையை பாருங்குது. த சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஆஃப் தி அக்யூஸ் கன்விக்ட் பர்சன்றாரு. பேரிவாளனுடைய நடைமுறை 27 ஆண்டுகளத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆசிரியராக, ஒரு இசைக்கலைஞனா, அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு போகிற பாடம் ஊற்றவராக தன் வாழ்க்கையில் நிரூபித்து காமிச்சிருக்காரு. ஸோ தன்னுடைய ரிஃபர்மேட்டிவ் தான் நம்ம சிஸ்டமே. கண்ணுக்கு கண் பண்ணுக்கு பண்ணுங்கிறது அரசாட்சி காலத்தில். ஜனநாயகத்தில் அப்படி அல்ல. ஒருத்தனை திருத்தணும். அவன் இன்னைக்கு குற்றம் செய்வதே ஒரு நோய் நிலைங்கிறாரு மகாத்மா காந்தி. ஒரு டாக்டர் அப்படி நோயாளி திருத்துறாரு. அது மாதிரி சிறைச்சாலைகள் அவனை திருத்துறதா இருக்குன்னு சொல்கிறாரு. நீ ரிஃபர்மேட்டிவ் ஜஸ்டிஸில் என்ன பண்ணீங்கன்னா, ரெமிஷன் யார் போட்டால், யாரோ ஒருத்தர் போட்டார், யார் வேணாலும் போடலாம், அது டைம் லிமிட்டேஷன் கிடையாது. அப்படி தான் பல பேர் வெளியே வந்திருக்காங்க போகிறாமல். இப்போ என்ன தெரியும் பண்ணிட்டாங்க தெரியுங்களா, ரெமிஷன் கருணை மணி என்பது சொந்தக்காரன் தான் போடணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே போடணும், அது பிறகு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ தூக்கு தண்டனை கூடாதுன்னு சொல்லி போராடுறோம். அரிதிலும் அதுதான வழக்கில் மட்டும்தான் கொடுக்குன்னு சொல்கிறான். உலகத்தில் 150 நாடுகள் வந்து அந்த டெத் சென்டென்ஸை முடிச்சாச்சு. பாலியல் பலாத்காரத்துக்கு தான் அது அதிகமாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது கூட நம்ம தவறுன்னு சொல்லுவோம். ஆமாம், என்னை பொறுத்தளவுக்கு தூக்கு தண்டனை ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லைன்னு சொல்ல வரேன். கோகுல்ராஜ் கேஸில் வாதாடினேன். உங்களுக்கு தெரியும், 3 வாழ்நாள் சிறை வாங்கி கொடுத்தேன். ஏன் வாங்கி கொடுத்தேன்னா, தூக்கு தண்டனை கொடுக்கணும். நம்முடைய சட்டத்தில் வந்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை வந்து சாதிய காரணம் காமிச்சு அவனை வச்சு அவனை வந்து சாதி சொல்லி திட்டி அடித்து எழுத வச்ச மட்டும் இல்லை, வெறும் கழுத்து மட்டும் வெட்டல, நாக்கை வெட்டியிருக்கானுங்க. கொடூரம் 5 மணி நேரத்தில் பண்ணிருக்கானுங்க. அவனுக்கு தூக்குதண்டனை கொடுக்கணுமா, கொடுக்கணும். ஆனால் நாம் என்ன தூக்குதண்டனை கொடுக்கலாம், தீர்ந்து போயிடுச்சுமா, தீர்வாயிருமா? எனக்கு இன்னொரு யுவராஜ் உருவாகக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமத்துவத்தை சாதியை ஒழித்து சமத்துவத்தை உண்டாக்கி மாண்பு மாற்றம் தான் முக்கியம். அதான் காந்தி சொன்னார். ஆகவே தூக்கு தண்டனை தீர்வு இல்லைங்கிறது எனக்கு. இப்போ நான் தூக்கு தண்டனை கொடுத்தனால இப்போ டெரரிஸ்ட்லாம் மாறிடுவானா? டெரரிஸ்ட்லாம் பிளான் பண்ணிட்டு வர்றான், ஹியூமன் பாமாக வர்றான், சாகரத்துக்கு துணிஞ்சு வர்றான். தூக்கு தண்டனை கொடுத்தா மாறிடுமா? அந்த குற்றங்களுக்கான அடிப்படை காரணம் எங்கே இருக்கிறதோ அந்த நோய் நாடி நோய் முதலாடி பார்க்கணும். அதுதான் தீர்க்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அது அதனால் நீங்கள் குற்றத்தை உறுதிப்படுத்துறது மூலிமா தீர்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாதுன்னு கருத்து. புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இந்த 3லையுமே ஏதாவது நீங்கள் சாதக அம்சம்னு எதோ பார்க்குறீங்களா? சாதக அம்சம் தானே, விக்டிம்ஸ் ஓரியன்ட் போகாமே அது நல்ல சிறந்த ஒன்று. அதாவது பாதிக்கப்பட்டவர் சார்பாக இத்தனை நாளாக வந்து சரியான நடைமுறை இல்லை. இப்போ அவர் தன்னுடைய இப்போ நாங்கள் வந்து சிறப்பு சட்டத்தில் இருக்குது, SC/ST ஆக்டில் இருக்குது. SC/ST ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவருடைய உரிமைகள் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. விக்டிம்ஸ் மட்டுமல்ல, விட்னஸ் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு பல வழக்கு நீர்த்து போகிறதுக்கு காரணம்னா சாட்சிகள் போனால் பிறந்து போயிடுறாங்க. எனக்கு அந்த அக்யூஸ்ட் ஆக்ட் மிகப்பெரிய ஆதிக்கவாதியாக இருப்பான், சாதி ஆதிக்கவாதியாக இருப்பான். அவன் எளிதில் என்ன பண்ணுறான், விலைக்கு வாங்கிடுவான், அதை தனக்கு அதிகாரத்தை வச்சு பயன்படுத்திக்குவான். இப்போ என்ன பண்ணிருக்கான்னா, ஏற்கனவே ஜஹீரா ஷேக் கூட வழக்கு 2000 குஜராத்தில் நடந்த வழக்கு, பெஸ்ட் பேக்கரி கேஸில் சரி கண் முன்னால் 10 பேர் தன்னுடைய அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா அத்தனை எரிச்சு கொட்டுறானுங்க. அங்கே இருக்கக்கூடிய மத வெறி பிடிச்சவனுங்க. அந்த வழக்கிலேயே அந்த அம்மா கண்ணீர பார்த்தவளே மாறி போயிடுறான். அன்னையிலேருந்தே சொன்னாங்க, 2004 கொடுத்த தீர்ப்பு, இந்த சாட்சிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் என்று சொன்னாங்க. 2018ஆம் ஆண்டு வந்து மகேந்திர சாவ்லா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் வந்து தீர்ப்பே கொடுத்தாங்க, டைரக்ஷனே கொடுத்தாங்க. ஆர்டிகல் 142ல் ஒவ்வொரு மாநிலத்திலும் விக்டிம்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்லே கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. வந்தாச்சு. அது அதே தான் அவன் சிறப்பு சட்டத்தில் இருக்குது போகிறாமே. நீங்கள் இந்த இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு தருவதும் பாதிக்கப்பட்டவருக்கு உரிமை கொடுப்பது என்கிற முறையில் இந்த பாரதிய நக்கரிக் சுரக்ஷா பொறுத்தளவுக்கு நான் வந்து வரவேற்பேன். ஆனால் அதுக்காக இப்படி பேரை போட்டு வேண்டியதில்லை. இருக்கிற சட்டத்திலே சேர்த்தலாம். இருக்கிற சட்டத்திலே ஒரு பிரிவை 100வது பிரிவுனா 107 கொண்டு வரலாம், பீனி கொண்டு வரலாம். இப்படி தலைகீழாக மாற்றி குழப்பம் பண்ணி
ஒரு எளிய மனிதனுக்கு புரிந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தப்புன்னு சொல்கிறார். மிக முக்கியமாக நீங்கள் இதில் மாற்றம் செய்தே தீர வேண்டும் என்று உங்களுடைய பரிந்துரை எதை சொல்லுங்கள்? இதில் மாற்றம்னா நான் என்ன சொல்கிறேன், அந்த பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக இந்த மாதிரி இந்தி எல்லோருக்கும் பொதுவாக இந்தியாவில் கூடிய 140 கோடி மக்கள் இருக்காங்க, 38 மாநிலம் இருக்குது, 8 யூனியன் இருக்குது, 24 லாங்குவேஜ் நம்ம அங்கீகரிச்சிருக்கிறோம். இந்த இதில் இது வரைக்கும் ஒரு மொழியை திணிப்பது எந்த காலம் ஏற்றுக்க முடியாது. ஒரு மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம், அது முகவரி. அது இன்னொரு மொழியை கூட நான் திணிக்கிற போது என் தாய்மொழி 6000 ஆண்டுகாலம் இருக்கக்கூடிய என் தாய்மொழியை தூக்கி போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் கொண்டு வர முடியல, நான் ஹிந்தி கற்றுக்கணுமா என்ற உடனே வருமா இல்லையா? ஆகவே இந்த பேரையெல்லாம் எடுத்துட்டு திருத்தங்களில் சரியான திருத்தம் நானே சொல்கிறேன். அப்போது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்கிறாங்க, மின்னணு சாட்சியம். உங்களுக்கு தெரியும், கோகுல்ராஜ் கேஸில் சுவாதியே பிறந்து போயிட்டாங்க. இந்த ஒன் அண்ட் த ஒன்லி ஐ விட்னஸ் டர்ன்ட் ஹாஸ்டைல். ஆனால் அந்த வழக்கு எப்படி ஜெயிச்சோம்? நம்ம சிசிடிவி வச்சு ஜெயித்தோம். உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் கார்த்திகை வச்சா ஜெயித்தோம். அப்போ மின்னணு சாட்சிகள் இருக்கக்கூடிய இதில் எலக்ட்ரானிக்கோட முக்கியம் தராங்க. ஆடியோ வீடியோ ஒரு சாட்சியை விசாரிக்கிற போது ஆடியோ வீடியோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான், வழிகாட்டுதல் தான். நம்ம என்ன 7 ஆண்டுகளுக்கு மேலே தண்டிக்கூடிய குற்றங்களில் அந்த இடத்துல நேரடியாக அந்த சயின்டிஃபிக் டிவிஷனே போயிடணும். ரொம்ப நல்ல விஷயம். நான் பாம்பிளாஸ் கேஸ் நடத்தினேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏறக்குறைய 58 பேர் அது கொல்லப்பட்டார்கள், 252 பேர் காயப்பட்டாங்க, 6 கோடி ரூபா சேதமாச்சு. அத்வானி வர்றாரு, ட்ரிவாண்டத்துலேருந்து வர்றாரு, அவர் வர்றாமா, அது 14/2/98 நடத்தின வழக்கில் 167 பேரில் மதானி உட்பட இருந்தாங்க. அந்த வழக்கை நாங்கள் நடத்துகிற போது தான் பார்த்தோம், அந்த ஒரு முக்கியமான கமிஷனர், கோயம்புத்தூர் கமிஷனர் சொல்கிறார், அப்படி குண்டு வெடிக்கப்பட்டு அப்படியே செதறி கோயம்புத்தூரே செதறி கிடக்குது போகிறாங்க. அது கொடூரமானது, அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. நம்ம யாராலும் தப்பு தான், யார் செஞ்சாங்கிறதா நம்ம எடுத்து பாடணும். நாங்கள் அப்படியே அதற்கான ஆதாரம் 11 இடத்துல குண்டு வெடிச்சிருக்குது, சபோமனையில் 1 இடத்துல வெடிச்சிருக்குது. அந்த குண்டு வெடிக்கப்பட்டுடைய ஆதாரங்கள் இருப்பாங்க. ஏன்னா பாம்ஸ் வச்சுருக்காங்க, டைம் பாம்ஸ் வச்சுருக்காங்க. 1/2 மணி நேரம் ஃப்ளைட் டிலே ஆகி போச்சு, அதுக்குள்ளே வெடிச்சு வச்சிங்க. அதான் பாயிண்ட்டே. அத்வானி வந்தவர் கமிஷனர் கூப்பிட்டு சொல்கிறார், தயவுசெய்து போக வேண்டாங்கிறார். ஆனால் கேட்காம இவர் பாட்டுக்கு உள்ளே போய் மருத்துவமனை எல்லா இடத்துக்கும் போய் என்னாச்சுன்னா அந்த தடைகள் பூரா அழிஞ்சு போச்சு. பின்னால் உருவாக்குறாங்க தடயத்தை அந்த வழக்கில். ஆமாம், இப்போ என்ன சொல்கிறோம்னா, இப்போ அந்த மாதிரி தப்பு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இந்த ஃபொரன்சிக் லெபரட்டரி குரூப் இருக்கலைங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸே போயிடணும் அப்பாங்க. அப்போ என்னாச்சுன்னா அவனுக்கு தெரியும், ஒரு சின்ன இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும், ஒரு இடத்துல ஒரு சின்ன பொருள் கிடைக்கும், எந்த இரத்தக்கரை கிடக்கும். இவைகளெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மரபீனுங்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸு, டிஎன்ஏ இதெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம வச்சுக்கோம், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இதெல்லாம் அப்புறம் செல்ஃபோன், இதெல்லாம் இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட்ஸே போய் அந்த குற்றம் நடந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணுறது என்பது அற்புதமான விஷயம். நான் எப்பவுமே சொல்லுவேன், விஷயத்தில் சாட்சிகள் பொய் சொல்லலாம், சாட்சியம் பொய் சொல்லலாம்னு சொல்லுவேன். அந்த சாட்சிகளை முறையாக கலெக்ட் பண்ணி சோதனை கமிச்சினா ஒரு வழக்கூட தோக்கா தெரிஞ்சுங்க அது. அதனால் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது பாராட்டுக்குரியது சிஆர்பிசியில். அதை வரவேற்கிறேன். வரவேற்கிறேன். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நல்ல கண்டிப்பாக சார். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அகம். நன்றி, வணக்கம்.